இன்றைய நாட்டு நடப்பு சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு முதல்ல யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுவோம். பல பிரதேசங்களையும் நினைவு கூறல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக நடத்தப்பட்டிருக்கு. சில இடங்களில் வழக்கம் போல குழப்பறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடகிழக்கில் அமைதியாக உணர்வுபூர்வமாக நடத்தப்பட்டிருந்தாலும் வெள்ளவத்தையில் ஒரு நிகழ்வு குழப்பறதுக்கான சில முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இதை பற்றின செய்திகள் சில ஊடகங்களில் சோஷியல் மீடியாவில் வெளியிடப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸாக இருக்கலாம், சிங்களவர்கள் மத்தியில் எழுதப்பட்டிருக்கிற கமெண்ட்ஸ், இல்லாட்டி அதுக்கு போடப்பட்டிருக்கிற இந்த ஹாஹான்னு சொல்லி சிரிக்கிற மாதிரியான ரியாக்ஷனை பார்க்குற நேரத்தில் ஒரு நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதா இருந்தால் அரசியல்வாதிகள் மாறுறதை விட அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மாறினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த நாடு போக முடியும். ஆனால் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நிர்வாணமாக ஒரு பெண் இழுத்து வரப்படுற ஒரு காட்சியை பார்த்து சிரிக்கிற கொடூரமான மனநிலையில் இன்னும் இருப்பாங்களா இருந்தால் அந்த நாடு உருப்பட போகிறது கிடையாது, அடுத்த கட்டத்துக்கு போக போகிறதும் கிடையாது. நாளைக்கு ஒரு நிகழ்வு அரச அனுசரணையோட யுத்த வெற்றி கொண்டாட்டமா இல்லாட்டி நினைவு கூறல் நிகழ்வான்றது என்னன்றது தெரியாது. அதுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு விமல் வீரவங்ச போயிருந்தார். அங்கேயும் ஒரு குழப்பமான சம்பவம் பதிவாகியிருக்கு. நினைவு கூறுறதுக்கு கூட நாங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. வடக்கில் மக்கள் சுதந்திரமாக நினைவு கூறலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். அது கொண்டாட்டம் கிடையாது, ஒரு அமைதியான முறையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுறதுக்கான ஒரு நாள். அது கூட சில அரசியல்வாதிகளுக்கு விளங்காமல் இருக்கு. விமல் வீரவங்ச அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் போலீஸால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நாளைய நாளில் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒத்திகைகள் இன்றைக்கு பார்க்கப்படுறதால அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி போலீஸ் அனுமதி மறுத்ததுக்கு பிறகு ஒரு குழப்பமான சூழல் அந்த இடத்துலையும் பதிவாகி இருந்தது. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி விமல் வீரவங்சவுக்கு எதிராக ஒத்திகையை குழப்பறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியும் போலீஸ் அறிவிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது போலீஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு அரசியல்வாதி ஒரு நினைவு தூபி இருக்கிற இடத்துக்கு போறாருன்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போகிறது கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பார்வையில் அதுக்கு பின்னால் அரசியல் இருக்கலாம், வேற நோக்கங்கள் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் அனுமதி கொடுக்க வேண்டியது கட்டாயமானது. போலீஸ் தேவையில்லாத ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கின்ற மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு எப்படியான ஒரு நிகழ்வு நடத்தப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் இன்றைக்கு கேள்விப்பட்ட ஒரு சில சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் கொடூரமான சில சம்பவங்கள், ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கு. ஒரு சிங்கள பிரதேசத்திலையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் சம்பந்தமான செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பருத்தித்துறை பிரதேசத்தில் மோட்டார் பைக்கில் வந்திருக்கிற அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ரோட்ல நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய தங்க சங்கிலியை திருடுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மோட்டார் பைக்கில் வர்ற அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் என்றதை தென்னிலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் தான் நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்திலையும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. பைக்கில் 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் ரோட்ல ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய கழுத்துல இருந்து தங்க சங்கிலியை திருடுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, திருடி இருக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தில் அந்த இடத்துல நின்றவர்கள் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் பிடிக்க முடியாமல் போயிருக்கு. பிறகு பைக் நம்பரை பார்த்து எழுதி கொண்டு போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. போலீஸ் பருத்தித்துறை போலீஸ் மற்ற எல்லா போலீஸ் பிரிவுகளுக்கும் அறிவிச்சதுக்கு பிறகு நெல்லியடி பிரதேசம் மூலமா தப்பி போடுறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களால கைப்பற்றப்பட்ட அந்த தங்க சங்கிலியும் திருடப்பட்ட தங்க சங்கிலியும் போலீஸால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இது நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வர்ற ஒரு கொள்ளை கும்பல் திட்டமிட்ட சம்பவமா, இதுக்கு பின்னால வர நிறைய பேர் இருக்கிறாங்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. சொன்னா நேற்றிரவு இன்றைக்கு காலையில் பேசப்படுற இன்னும் ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கிற ஒரு 67 வயதான முதியவர் கொடூரமான முறையில் 8 தடவை கத்தியால குத்தி, கூறி ஆயுதத்தால குத்தி கொடூரமா கொலை செய்யப்பட்டு பணம் நகைகள் திருடப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் சம்பந்தமான செய்தி நேற்றிரவு இன்றைக்கு காலையில் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தோடையும் இந்த குழுவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற அடிப்படையிலையும் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. எல்லாமே ஒரு நெட்வொர்க் மாதிரி செயல்படுறாங்களா இல்லாட்டி அது வேற குரூப் இது வேற குரூப்பா என்னன்றது தெரியாது. இப்போ இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றின விசாரணைகள் நடந்து வருது. சுவிஸ்லேருந்து வந்த ஒரு நபர் 2 மாதமா தன்னுடைய வீட்டில் தங்கி இருந்திருக்கிறாரு. வீட்டில் தனியே இருக்கிறார் என்றதை தெரிஞ்சு கொண்டு அந்த வீட்டை உடைச்சு திருடுறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அவர் கடைசியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு அப்பா தாத்தாட வயதில் இருக்கிற நபரை தனியாக இருக்கிறவரை ஒரு கும்பல், முகமூடி அணிஞ்சிருக்கிற கும்பல் போய் குத்தி கொலை செய்ய முடியும்னு சொன்னால், பணத்துக்காக நகைக்காக யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொன்னால், சாதாரணமான இயல்பான ஒரு மனநிலையில் இருக்கிற நபர்களால் இந்த மாதிரி கொடூரமாக செயற்பட முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்களா என்னன்றதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படும். எப்படியுமே கைது செய்யப்படுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கைது செய்யப்படுவாங்க. நிறைய நாட்களுக்கு தலைமறைவாக தப்பி இருக்க முடியாது. எப்போ கைது செய்யப்படுவாங்கன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து வந்திருக்கிற அந்த 67 வயதான முதியவர் 2 மாதங்களா அவருடைய வீட்டில் யாழ்ப்பாணத்தில் தங்கி இருந்திருக்கிறார். அப்ப
14ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தோட எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை அறிவிச்சிருக்கிறாங்க. முந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த வீட்டு முகவரிக்கு அந்த வீட்டுக்கு போலீஸ் போய் பார்க்குற நேரத்தில் கதவுக்கு கிட்ட போய் பார்க்குற நேரத்திலேயே துர்நாற்றம் வீசி இருக்கு. அப்பவே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பிறகு கதவை உடைச்சி உள்ள போற சந்தர்ப்பத்தில் தான் அவர் சடலமா கிடக்கிறார். சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருக்கு. 8 தடவை கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன இருந்தாலும் ஏற்கனவே அவரோட உயிர் பிரிஞ்சிருந்தது. துர்நாற்றம் வீசுற அளவு சடலம் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகள்ல சிசிடிவி உடைக்கப்பட்டிருக்கு. சமையலறை பக்கமாக தான் இந்த குரூப் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிசிடிவியை உடைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அறிவு மட்டம் இருக்கிற ஆக்கள்ன்றது அதுலேயே விளங்குது. சிசிடிவி உடைச்சாலும் கூட அந்த சிஸ்டத்தில் அது எப்படியுமே ரெக்கார்ட் ஆகி இருக்க போகுது. அதுல தான் தெரிய வருது சிசிடிவி உடைக்கப்பட்டிருக்கு. சமையலறை மூலமா உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. முகமூடி அணிஞ்சிருக்கிற நபர்கள் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலத்துக்கு தலைமறைவா தப்பி இருக்க முடியாது. மட்டக்களப்பில் பதிவாகி இருக்கிற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம், கணவன், மனைவி, தம்பி, பெண்களை கடத்தி நகைகளை திருடுற குடும்பம் கைது செய்யப்பட்டிருந்தது. அந்த நெட்வொர்க் சம்பந்தமா தேடிக்கொண்டு போற நேரத்தில் வத்தள பிரதேசம் வரைக்கும் அது நீண்டு இருந்தது. மயக்க மருந்து கொடுத்த நபர் என்று சொல்லி அந்த குரூப்புக்கு உதவி செய்தவர் என்று சொல்லி வத்தள பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவங்களிருந்து வாகனங்கள், கோடரிகள் என்று சொல்லி ஆயுதங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வடகிழக்கு மாகாணங்கள்ல மட்டும் இல்லாம பாதுக்க பிரதேசத்திலையும் இன்றைக்கு காலையில இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒரு சன நடமாட்டம் இல்லாத பிரதேசத்துல வச்சு கம்பிகள் போட்டு ரோட்ல கொஞ்சம் காட்டு பிரதேசம் மாதிரி இருக்கிற இடத்துல இரவு நேரத்தில் கம்பிகள் கட்டி வார வாகனங்களை நிப்பாட்டி அதில் இருக்கிற நபர்கள்ட்ட இருந்து வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்டார்கள் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 2 பேரை அந்த பிரதேசத்தை சேர்ந்த பொதுமக்கள் மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதல் நாளில் கம்பிகள் கட்டப்பட்டு இருந்து அந்த பிரதேசத்தால் நடந்து போன ஒரு இளைஞர் காயமடைஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பிறகு பிரதேச மக்களை ஒரு திட்டம் போட்டு இந்த 2 பேரையும் பிடிச்சு போலீசிட்ட கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வழிப்பறை கொள்ளையில ஈடுபட்டு வந்த 2 பேர், அதுக்கு உதவி செய்திருக்கிற இன்னும் 2 பேர் சொல்லி மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் போலீஸ் எதிர்பார்க்கிறத விட பிரதேச மக்களும் அவதானமா இருக்கணும்ன்றதுக்கான ஒரு சம்பவமா இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்க பார்க்க முடியும். ரோட்ல நிக்கிற ஒரு பெண் சுதந்திரமா நிக்க முடியாம இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு முதியவர் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற நபர் 2 மாதமா தங்கியிருந்து அதுக்கு பிறகு அதை உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்கிற ஒரு குழு இந்த மாதிரி கொடூரமா கொலை செய்திருக்குன்னு சொன்னா எல்லாரும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பிரதேசங்களில் பதிவாகி இருந்தாலும் எல்லா பிரதேசங்களையும் இந்த சம்பவங்களை நடக்கலாம்ன்றதுக்கான ஒரு எச்சரிக்கையா இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை இன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருக்கிற பல்லைகம ஹேமரத்ன தேரர் சம்பந்தப்பட்டிருக்கிற 15 வயதான சிறுமிய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு விகாரைக்குள்ள வச்சு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்க அட்டமஸ்தானாதிபதி பல்லைகம ஹேமரத்ன தேரர் சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்னைக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அதுல அந்த சிறுமிய பிக்குவுக்கு பணத்தை வாங்கி கொண்டு விற்பனை செய்த அந்த தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம்ன்றதும் தெரியாது. அந்த தாயுடைய அரச வங்கியிலையும் பிரைவேட் பேங்க்லையும் இருக்கிற வங்கி தரவுகள் சம்பந்தமான இதுவரைக்குமான பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான முழுமையான தரவுகளும் நிட்டம்புவ போலீசுக்கு ஒப்படைக்கப்படும் சொல்லி அனுராதபுரம் நீதிமன்றம் இன்னைக்கு பிரைவேட் பேங்குக்கும் அரச வங்கிக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதை தவிர பல்லைகம ஹேமரத்ன தேரருடைய தொலைபேசி சம்பந்தமான தரவுகள், யார் யாருக்கு எந்த சந்தர்ப்பங்களில் போன் பண்ணி இருக்கிறார் என்றதை பற்றின முழுமையான அறிக்கை, இதை தவிர அந்த துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற சிறுமியினுடைய தொலைபேசி அறிக்கைகளும் முழுமையா போலீசுக்கு கொடுக்கப்படணும் சொல்லியும் தொலைபேசி நிறுவனங்களுக்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த நேரம் அந்த சிறுமியினுடைய தாய் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி எந்த நிபந்தனையில்னு சொன்னாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு பிணை கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் அந்த சிறுமியினுடைய தாயும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பல்லைகம ஹேமரத்ன தேரர் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட மாதிரி இல்லை, விளக்கமறியல் சிறைக்கு அனுப்பப்படலை. தேசிய வைத்தியசாலையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிகிச்சை பெற்றுக்கொண்டு வர்றாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் 22ஆம் தேதி பிக்குவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன நடக்க போகுது இந்த சம்பவத்தில்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியா இருந்தாலும் ஏற்கனவே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த சம்பவத்தில் அதிகமான ஈடுபாட்டோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரச நிறுவனம் சார்பா சிறுமிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அதே மாதிரியான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ போலீஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது இந்த சம்பவம் சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் நிறைவடைஞ்சிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அதுக்கான முழுமையான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது சட்டமாதிபர் திணைக்களம். குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படுமா, இதுக்கு காலதாமதமாகுமா, என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.